வைஷு, சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணி வச்சிருக்கேன். வாமா. நீ கூட வா பாலு. வா வா சீக்கிரம் வா. இல்ல பெரியம்மா, எனக்கு இப்ப பசிக்கல. என்னது? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. வாவ், வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப எடுத்து சாப்பிடு. ரத்னா ஏன் இன்னும் வரல? ப்ளீஸ் வைஷு, நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன தனியா விட்டுடு. என் பாடி கடை இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவ வாமா, 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. என்னாச்சு? இன்னைக்கு 2 பேரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எப்பவும் காலங்காத்தாலேயே ஆன் ஆகுற உங்க ரேடியோ ராத்திரி ஆனாலும் ஆஃப் ஆகாதே. இன்னைக்கு என்னாச்சு? இங்க பாருங்க, நேத்து நடந்த விஷயத்தை பத்தி நீங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது அப்படியே மறந்துடுங்க. அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. அது மட்டும் இல்ல, அத நீங்க ஏதோ ஒரு விளையாட்டுத்தனத்துக்காக செஞ்சது. அதுல இருந்து இப்ப உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பெரியம்மா. புது விடியல், புது ஆரம்பம். நானும் ரத்னாவும் ஏன் சும்மா இருக்கோம் தெரியுமா? ஏன்னா இந்த சூப்பர் டெலிஷியஸ் டிஃபனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படின்னா இன்னொன்னு வைக்கிறேன். இல்ல பெரியம்மா, போறோம். இங்க பாருமா, உனக்கு இன்னைக்கு காலேஜ் போக மூடலைன்னா நீ வேணா இன்னைக்கு லீவு போட்டுட. ஐயோ இல்லக்கா, போகட்டும் விடுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவங்க யதார்த்தத்தை சந்திச்சுதானே ஆகணும். இன்னைக்கே சந்திக்கட்டும். இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. நீ தைரியமா காலேஜுக்கு போ. அந்த கடவுள் உன்னை நல்லா பாத்துப்பாரு. நம்ம வைஷு உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக பயப்படணும்? இல்ல வைஷு? இதெல்லாம் என்னதுமா? எனக்கு தைரியமே இல்ல நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் சும்மா சும்மா இதே சொல்லிட்டு இருக்கீங்க? காலத்துக்கு நான் வைஷ்வா பாடி கடை வச்சுக்கணுமா என்ன? என்னாச்சு உனக்கு? நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லலையே. நீயே இப்படி திடீர்னு பரவாயில்ல விட. நீ உட்காந்து டிஃபனை சாப்பிடு. வேண்டாமா, எனக்கு இப்ப பசிக்கல. எனக்கு காலேஜ்க்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். ரத்னா, தட்டுல வச்சது அப்படியே இருக்கு. இவளுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. கொஞ்ச நாளா அவ வாழ்க்கையில என்னென்னவோ நடந்துச்சுல்ல, அதோட எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கதானே செய்யும். பரவாயில்ல விடுங்க, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். நீ சொல்றதும் சரிதான் வைஷு. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும். பெரியம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் எப்போ ரத்னா கூட தான் இருப்பேன்.
இங்க என்ன நடக்குது? எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. என்னவா இருக்கும்? கேட்டு பார்க்கலாம். ஹலோ. ஹாய். இங்க என்ன நடக்குதுப்பா? எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் சொல்ல. என்னடி நீ சரியான டியூப் லைட்டா இருப்ப போல இருக்கே. இன்னைக்கு என்ன டேன்னு நீ மறந்துட்டியா? என்ன டே? வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். இங்க எல்லாரும் அந்த டிஸ்கஷன்ல தான் இருக்காங்க. வேலண்டைன் டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா வேலண்டைன் பார்ட்டி கூட இருக்கும்ல? பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஜீன்ஸ் போடுறதுக்கே ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணோம்னா நம்ம கதை முடிஞ்சதுன்னு வெச்சுக்கோ. ஆனா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்காக நிறைய ஆஃபர்ஸ் வரும். வேணும்னா பாரு. என்னையா இப்படி நடந்துருச்சு? இந்த வருஷமாவது நமக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஐ ஹோப் இந்த வருஷமாவது வேலண்டைன்ஸ் டே நம்ம மேல கருணை காட்டக்கூடாதா? நீ வேணா பாரு ரத்னா, இந்த வருஷம் உனக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போறா. உன்னை பார்த்தாவ will you be my valentine கேப்பா. ஏன் வரணும்? என் வாழ்க்கையில யாரும் வர வேண்டாம். நான் யாருக்கும் எதுவும் ஆக விரும்பல. ஐயோ போது ரத்னா, நீ எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் இப்ப இருக்கிற மாதிரியே தனியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு இனிமே யாரோட நட்பு வேண்டாம். சரி, ஆனா வேலண்டைன் டே அன்னைக்கு அலௌட் இருக்கு. நீ யாரையாவது மனசுல நினைச்சுக்கலாம். ரத்னா வா, கிளாஸ்க்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் சாரு. Come on விஷால், I know that. I'm just joking. அது என்னன்னா உன் வாழ்க்கையில கூடி சீக்கிரமாவே ஒரு அழகான பையனை நீ சந்திக்க போற. Is it? அவரோட பேர் தெரியுமா? Yeah. அந்த பையனோட பேரு அது வீல ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இவதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? இவளுக்கும் அதே மாதிரி வளவரிச்சிருக்கியா இல்ல வேற ஏதாவது புது பிளானா? இங்க பாரு, இவன் கிட்ட இருந்து தள்ளி ஏறு. இவன் எவ்வளவு மோசமான கேரக்டர் தெரியுமா? அவன் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். பொண்ணுங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு அவன் வேலை முடிஞ்சது தூக்கி போட்டுருவான். அப்படிதானே? Will you just shut up and mind your own business? நான் ஏன் வாய மூடணும்? உன்னுடைய இந்த கேவலமான கேரக்டர் பத்தி சொல்லும் போது உனக்கே அசிங்கமா இருக்கா? மத்தவங்க அசிங்கப்பட்டா சந்தோஷப்படுவ, ஆனா நீ அசிங்கப்படுறத பொறுத்துக்க முடியல. உன்ன ஸ்வீட் ஹார்ட், உன்னோட ஃபியூச்சரை பத்தி நம்ம சாயந்தரம் டிஸ்கஸ் பண்ணலாம் at my place. Okay. சரி, கிளம்பலாம். எங்க அப்பா ரொம்ப சரியா தான் சொல்லிருக்காரு. இந்த உலகத்திலே கடைசி பையன் நீயா இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். Sure? Sure. Fantastic. உனக்கு தெரியாது ரத்னா, உன்னால நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? Thank God. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். Hi babes. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணேன். அது என்னன்னு கேளுங்க. வேண்டானா நான் சொல்லல, காட்டவும் மாட்டேன். சரி, இங்க பாருங்க, நான் ஏன் ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லுங்க. நீ ஷாப்பிங் பண்றதுக்கு காரணம் வேற வேணுமா? டெய்லி இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்க. Yes, I just love shopping. ஆனா இன்னைக்கு என்னோட ஷாப்பிங் ரொம்ப ஸ்பெஷல். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே, அதுவும் உங்களோட. மகேஷ், நில்லுங்க. நீங்க
நீங்க என்ன நினைச்சீங்க? வேலண்டைன்ஸ் டேவை பெரிய சிட்டில இருக்கவங்க மட்டும்தான் கொண்டாடுவாங்களா என்ன? என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களும் கொண்டாடுவாங்க. இது தப்பே இல்ல. ஏன்னா நான் என் ஹஸ்பண்டோட கொண்டாட போறேன். கண்டவங்களோட எல்லாம் நான் கொண்டாடல. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஒன்னு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க லிஸ்ட். இதுல இருக்கிற எல்லா திங்ஸையும் நீங்க எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெட் ரோஸ். யூ நோ சம்திங் ஜானு, வேலண்டைன்ஸ் டே இந்த நாளை யாரோட கொண்டாடணும் தெரியுமா? நம்ம காதலிக்கிறவங்களோட. ஆனா நமக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால என்ன? இன்னைக்குதான் காதல் இல்ல, அது நாளைக்கு வந்துட போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மகேஷ்? நான் ஹனிமூன் டிக்கெட்ஸ போய் கேன்சல் பண்ணிருப்பேனா என்ன? இல்ல, நான் அத போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். ஏன்னா என் பேரு ஜானு. நான் நினைச்சத அடையிற வரைக்கும் என் தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன். சார் ஸ்டாஃப் ரூம்ல கூட இல்லையே. ஒருவேளை காலேஜுக்கு வரலையோ என்னவோ. ஐ அம் சோ சாரி சார். அடிபடல? நோ சார். நான் இப்போ வந்துறேன். வாட் அ கோஇன்சிடென்ஸ். நான் உனதா தேடிட்டு இருந்தேன். நானும் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலி சார், நேத்து நடந்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லலான்னு இருந்தேன். எதுக்குன்னா விஷாலோட அண்ணனா இருந்தும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இட் மீன்ஸ் a lot. Thank you sir. நான் உனக்கு இல்ல, உண்மைக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன சார்? அதுதான், உனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த இண்டிபெண்டன்ட் வைஷுவை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் தட்ஸ் கிரேட். உன்ன மாதிரி அக்கா கிடைக்கிறதுக்கு ரத்னா கொடுத்து வச்சிருக்கணும். சார் நான் கிளம்புறேன். யா, பை, டேக் கேர். பை சார். Hey! Good morning, sweetheart. How are you? உன்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தப்பா நினைச்சுக்காத. பாலிசியை நினைச்சிட்டு இன்னும் நீ அப்செட்டா இருக்காத. சரி, ஓகே வைஷ்ணவி, சாரி, நான் தான் தப்பு பண்ணேன். ஓகே ஃபைன். இப்ப பழசெல்லாம் மறந்துரு. இப்ப இந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோ. டேக் இட். நான் ஒரு வேலண்டைன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், செஞ்ச தப்புல பேலன்ஸ் பண்றதுக்காக. ஓகே? எல்லாரும் சொல்ற மாதிரி அன்புதான் எல்லாத்துக்கும் நல்ல மருந்து. நீயும் உன்னோட சிஸ்டர் ரத்னாவும் 2 பேரும் நிச்சயமா வரணும். 2 பேரும் வந்தீங்கன்னா then I shall be honored. Thank you so much for your invitation விஷால். ஆனா உன்னோட மருந்து எங்களுக்கு தேவையில்ல. நானும் வர மாட்டேன், ரத்னாவும் வர மாட்டேன். ரொம்ப ஸ்மார்ட் ஆக்ட் பண்ண முயற்சி பண்ணாத. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி விளையாடுன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் கொடுத்த அரை ஞாபகம் இருக்குல்ல? Come on sweetheart. இந்த நேரத்துல ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த நல்ல சூழ்நிலையில ஏன் அப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்க? என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை நான் சொல்லிட்டேன் விஷால். அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நானும் ரத்னாவும் நடந்த விஷயத்தை எப்பவும் மறந்துட்டோம். ஓகே? ஹே, உண்மையில நீங்க 2 பேர் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா என் பார்ட்டிக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. 2 பேரும் நிச்சயமா வரணும். நீங்க 2 பேரும், எஸ்பெஷலி ரத்னா, என்ன மறக்க முடிஞ்சுதான்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். See you at the party.
நீதான் எங்க 2 பேரையும் இணைக்க போற பொருள். அந்த விஷயங்களை நீ வேணா மறந்து போகலாம் வைஷு, ஆனா என்னால முடியாது. இந்த பிரேஸ்லெட் இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் வைஷு. நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்க? கிஃப்ட கொண்டு வந்துட்டு அப்புறம் ஏன் எனக்கு கொடுக்கல? சரி பரவாயில்ல விடு. வேலண்டைன்ஸ் டே விட ஒரு முக்கியமான நாள் என்ன இருக்க போகுது? வா, லெட்ஸ் செலிப்ரேட் our love. ஆனா வைஷு, நான் என்ன சொல்ல? என்ன நான் இருக்க? சொன்னதை மறந்துட்டியா? நம்ம யாரை காதலிக்கிறோமோ அவங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னேன்ல. I know you love me. So what are you waiting for? போட்டு விடு. இங்க என்ன நடக்குது? மகேஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, என்னால இந்த மாதிரி வாழ முடியாது. ஒரு மனுஷன் இப்படியா வாழ்க்கையை வாழ்றது? இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் முடிவு எடுத்தே ஆகணும். எதுவும் சரியா நடக்கல, எல்லாமே தப்பா நடக்குது. எனக்கு, ஜானுக்கு, வைஷுக்கு, எல்லாருக்கும். இதை எல்லாத்தையும் நிறுத்தியே ஆகணும். கண்டிப்பா செஞ்சாகணும், அதுவும் வேகமா.